பராசக்தி டைரக்டர் சுதா கொங்குரா இயக்கத்துல நம்ம ஜெயம் ரவி, அதுக்கு அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்ல இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஜானர் திரைப்படம். இந்திய எதிர்ப்பு அதை ஒரு மையக்கருவா வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டா இந்த திரைப்படம் நம்ம சிவகார்த்திகேயன் கெரியர்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ரீசெண்டாக கூட ஒரு அப்டேட் வந்திருந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். என்னன்னா இந்த படம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணபடி ஜனவரி 14 தான் இந்த படம் தியேட்டருக்கு வர வேண்டியது. ஆனா புதுசா ஒரு அப்டேட், இந்த படத்தை வந்து ஒரு வாரம் முன்னாடி கொண்டு வராங்க. அதாவது ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதே ஜனவரி 9 இந்த படத்தை கிளாஷ் கொண்டு வராங்க, ஒரே நாள்ல கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. நீங்க பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க நம்புறேன். அது முழுக்க முழுக்க வதந்திங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது. இந்த படம் ஃபர்ஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அப்பவே அதுக்கான பேச்சுவார்த்தை போயிருக்கு. நம்ம பொங்கலுக்கு வரலாமா இல்ல முன்னாடி வரலாமா அப்படின்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை. அப்போ ஜனநாயகன் அபிஷியலா ஜனவரி 9 அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவங்க வராங்க, அந்த டேட்ல நம்ம வேண்டாம், நம்ம ஒரு வாரம் கழிச்சே வரலாம் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை ஜனவரி 14 நம்ம தியேட்டர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. மற்றபடி ஜனவரி 9 வரப்போகுது, ஜனநாயகனுக்கு கிளாஷ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்த தகவல் எல்லாமே வதந்தி, யாரும் அதை நம்பாதீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும். இது வரைக்கும் இந்த படத்துல இருந்து 3 சாங் வந்திருக்கு. 3 சாங்குமே டம்மி தான். பெருசா யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை, வரவேற்பும் பெருசா கிடைக்கல. இன்னும் நல்லா போயிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஜி பிரகாஷ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஏதோ ஒன்று 3 சாங் வந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ட்ரைலர் லான்ச் வந்து பெருசா பிரம்மாண்டமா பண்றாங்க. அது வந்து ஒரு ஆடியோ லான்ச் இல்ல, ஆடியோ பிளஸ் ட்ரைலர் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மோஸ்ட்லி ஈவினிங் ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் பராசக்தி படத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கு. மேபி அது டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் அபிஷியலா வெளிவந்ததுக்கு அப்புறம் அது என்ன அப்டேட் அப்படின்றத கூடி சீக்கிரம் நான் டெஃபினட்டா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த பராசக்தி படத்துடைய டீசர் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.